அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது நிம்மதி தரும் செய்தி வந்துள்ளது. இனி உயராது. அரிசி விலையில் மீண்டும் மாற்றம். தமிழக மக்கள் குஷியோ குஷி. தற்போது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு புதிய மாற்றங்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகையில் மீண்டும் யார் யாருக்கு கிடைக்கும் இளமை. இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். சமீப நாட்களாகவே விலை உயர்ந்து காணப்பட்ட அரிசியின் விலை தற்போது மீண்டும் விலையில் மாற்றம் ஏற்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அரிசி விலையில் மாற்றம் தென்பட்டது. அரிசியின் விலை 5 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை அதிரடியாக உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் அரிசியின் விலை 25 முதல் 100 ரூபாய் வரை கடந்த சில நாட்களாக உயர்த்தப்பட்டது. தற்போது அரிசியின் விலை மீண்டும் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 8 ரூபாய் வரை குறைக்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்த விலையில் கிலோ 60க்கு விற்ற புழுங்கல் அரிசி 68 ரூபாய்க்கு கடந்த சில நாட்களாக விற்கப்பட்டது. 60 ரூபாய்க்கு விற்ற வேக வைத்த அரிசி 70 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பாஸ்மதி அரிசி 120 ரூபாய்க்கும் மற்ற புழுங்கல் அரிசி 39 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். கடந்த சில நாட்களாக அரிசியின் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அரிசியின் விலை மாற்றம் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 8 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடையில் அரிசி விற்பனை செய்யப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது போதிய அளவில் இருப்பு உள்ளதாக தற்போது அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி ரேஷன் கடைகளில் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது. தற்போது மத்திய அரசு அறிவித்துள்ள 5 கிலோ இலவச அரிசி மீண்டும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். கூடுதலான அரிசி கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு, குறிப்பாக அரிசி அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் வழங்கப்படும் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ஏப்ரல் மாதம் கூடுதலான பெண்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தேர்தலுக்கு பிறகு யார் யாருக்கு ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு மீண்டும் ரேஷன் அட்டை பெறப்பட்டு அந்த ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் 1000 கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.